ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரியஞ்சை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா, அந்த டாபிக் வந்து மெட்டமார்ஃபாசிஸ். ஸோ மெட்டமார்ஃபாசிஸ் அப்படின்னா என்னன்ற மீனிங்கை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எ கம்ப்ளீட் சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம், அதாவது ஒரு உருவத்திலேருந்து இன்னொரு உருவத்துக்கு மாறுறது. அது ஆர்டிஃபிஷியலாலாம் நடக்கிறது கிடையாது, நேச்சுரலாக நடக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ மெட்டமார்ஃபாசிஸ்னால் இதுதான் மீனிங், எ கம்ப்ளீட் சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நாவலாக, அதாவது நமக்கு நாவல் தெரியும், ஷார்ட் ஸ்டோரி தெரியும். அது என்ன நாவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாவல் மாதிரி இது வந்து பெருசாகவும் இருக்காது, அதே சமயம் ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சின்னதாகவும் இருக்காது, அதுக்கு நடுவில். ஓகேங்களா? அதுதான் வந்து நாவலான்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டமார்ஃபாசிஸ் வாஸ் ரிட்டன் பை ஃப்ரான்ஸ் கஃப்கா. ஸோ ஃப்ரான்ஸ் கஃப்காவை பற்றி நான் 2 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், ஆத்தர் இன்ட்ரோக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. German language Jewish writer and novelist, and also he is a short story writer. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட், he is one of the major figures of 20th century. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக எழுதினாலே நல்லது. அதாவது 5 மார்க் 6 மார்க் 10 மார்க் எது இருந்தாலுமே, எதுவுமே எழுதாததுக்கு இல்லை பெருசாக எழுதுறதுக்கு இந்த 2 பாயிண்ட்டை தெளிவாக எழுதினாலே என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜெர்மன் லாங்குவேஜ் ஜூயிஷ் ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட், அண்ட் ஹீ ஆல்சோ ஏ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஒன் ஆஃப் த மேஜர் ஃபிகர்ஸ் ஆஃப் 20th century லிட்ரேச்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போடலாமா? ஸோ மெட்டமார்ஃபாசிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கேரக்டர்ஸ் தான். ரொம்ப ஈஸி, ரொம்ப அப்படியே கஷ்டமான பேர் அப்படிலாம் கிடையாது, 4 கேரக்டர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஹீ இஸ் த ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் திஸ் ஸ்டோரி, கிரெகர் சாம்சா. நோட் பண்ணிக்கோங்க, நான் ஸ்பெல்லிங் சொல்கிறேன். GREGOR, கிரெகர், சாம்சா SAMSA, கிரெகர் சாம்சா. ஸோ செகண்ட் கேரக்டர் கிரெகர் சாம்சாவோட கூட பிறந்த சிஸ்டர். ஓகேங்களா? கிரேட்டா சாம்சா. GRETE, கிரேட்டா, சாம்சா SAMSA, சாம்சா. அந்த நெக்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் யாருன்னா, கிரெகர் சாம்சா அண்ட் கிரேட்டா சாம்சாவோட அப்பா அம்மா. இவங்களுக்கு வந்து பேர்லாம் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாம்சான்னு கொடுத்துருப்பாங்க. மிஸ்டர்னா யார்? ஃபாதர். மிஸ்ஸஸ்னா அம்மா. ஓகேங்களா? ஓகே, இந்த 4 கேரக்டர்ஸ் மட்டும்தான் மேஜர் கேரக்டர்ஸ். சரி, ஓகே. இப்போது இந்த நாவலாவோட ஒரு லைன் ஸ்டோரி, இப்போது இந்த மெட்டமார்ஃபாசிஸ் அப்படின்னா எதை பற்றி யாராவது கேட்குறாங்கன்னா, ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன். யாருன்னா நம்மளோட ஹீரோ கிரெகர் சாம்சா தான். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன். நைட்டு வந்து தூங்குறாரு, காலைல வந்து ஏஞ்சி பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய சைஸ் காக்ரோச்சாக மாறி இருக்காரு. ஸோ அப்புறம் அவர் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது, அவங்க வீட்டில் என்ன ஆகுது, அவனை எல்லோரும் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதுதான் வந்து ஸ்டோரியே. ஸோ ஒன் லைன் ஸ்டோரி ஆஃப் திஸ் நாவலாக வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா நம்மளோட மெட்டமார்ஃபாசிஸ் சம்மரியை? ஓகே, கிரெகர் சாம்சா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு தூங்கி இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கனவு வந்து அவனை அப்படியே டிஸ்டர்ப் ஆகி அப்படியே ரொம்ப பயத்தில் ஏஞ்சிக்கிறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்குலாம் வந்து ஒரு கெட்ட கனவோ இல்லை பேய் கனவோ ஏதோ வந்துச்சுன்னா அப்படியே நம்ம அப்படியே திக்குன்னு அப்படியே ஏஞ்சிப்போம்ல, அந்த மாதிரி அவன் வந்து எழுந்துக்கிறான். ஓகேங்களா? அப்போ வந்து அவன் நோட்டீஸ் பண்ணுறான், அவன் வந்து ஒரு பெரிய சைஸ் காக்ரோச்சாக மாறி இருக்கிறான். அதாவது அவன் ஹைட்டுக்கு இப்போ நம்ம ஹைட்டுக்கு ஒரு காக்ரோச் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம மாறினா எப்படி இருப்போம், அந்த மாதிரி அவன் ஹைட் அண்ட் சைஸ்க்கு வந்து ஒரு காக்ரோச்சாக மாறி இருக்கிறான். இப்போ என்னென்னா அவனால் டக்குன்னு ஏஞ்சிக்க முடியல, எப்படி திரும்பத்தி ஏது அவனுக்கு எதுவுமே புரியல, டக்குன்னு அவனால் ஏஞ்சிக்க முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் கிளாக்கை பார்க்குறான், அவன் எப்போவுமே போகிற அந்த ஜாப் டைம் வந்து பார்த்திங்கன்னா தாண்டிடுச்சு, ட்ரெயினே போயிடுச்சு அந்த டைமுக்கு. ஸோ அவ்வளோ லேட்டாக வந்து அவன் ஏஞ்சிருக்கான் அன்றைக்கின்னு பார்த்து. அப்புறம் அவன் பூச்சியாகவும் மாறி இருக்கான், ஜாப் வேறு போகணும். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட அவன் லீவ் போட்டதே கிடையாது. கிரெகர் சாம்சா வந்து ஒரு நாள் கூட அவன் லீவ் போட்டது கிடையாது ஜாப்பு. அவன் டெய்லி வந்து போவான். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியிலே அவன் மட்டும்தான் வந்து சம்பாதிக்கிறான். அவங்க அப்பா வந்து நிறைய கடன் வாங்கியிருக்காரு, ஸோ அதை அடைக்கணும். ஸோ அவனுக்கு நிறைய பொறுப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் அவன் டெய்லி வந்து ஜாபுக்கு வந்து போவான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவனால் அசையக்கூட முடியல, ஏஞ்சிக்க முடியல. அவனுக்கு என்ன பயமாக இருக்குன்னா, ஐயோ பாஸ் என்ன நினைப்பாரோ அப்படின்னு தான் அவன் வந்து பயப்படுறான். அப்போது அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து வராங்க, வந்துட்டு இந்த டோரை வந்து தட்டுறாங்க. கிரெகர் ஏஞ்சிரு, என்ன பண்ணிகிட்ருக்க இவ்வளோ நேரம், ஜாபுக்கு போகிற டைமே வந்துச்சு, ஏஞ்சிரு அப்படின்னு வந்து தட்டுறாங்க. இவன் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிரெகர் அம்மாவுக்கு வந்து அது கேட்கல. ஏன்னா ஒரு இன்செக்ட் பேசினா எப்படி நம்ம ஹியூமனுக்கு கேட்காதுல்ல, அந்த மாதிரி தான்.
ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கிரெகர் அம்மா வந்து பயப்படுறாங்க. என்ன அவன் வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, கதவையும் திறக்கல, அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு வாய்ஸும் கிரெகருக்கு வந்து கேட்குது. யார் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெகரோட மேனேஜர் வாய்ஸு. என்றைக்குமே லீவே போட்டது கிடையாது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்க வந்துட்டார். அவரும் வந்து கதவு தட்டுறாரு, கிரெகர் ஏச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிரெகருக்கு வந்து இன்னுமே பயமாயிடுது. ஐயோ மேனேஜர் வந்திருக்கா, இதோ வந்துட்டு நான் ஜாபுக்கு இதோ வரேன் அப்படின்னு அவன் சொல்கிறேன்னா, ஆனால் வந்து அங்கே யாருக்குமே கேட்கல. மேனேஜருக்கு என்ன ஆகிடுது, இவன் பாரு நம்ம பேச்சுக்கு ஒரு ரிப்ளை கூட கொடுக்க மாட்றான், நீ வந்து எனக்கு ரிப்ளை கூட கொடுக்க மாட்டேறல, சரி நீ ஆஃபீஸ்க்கு வா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்கிறாரு. கிரெகரும் ஐயோ இல்லை இருங்க நான் வரேன். ஸோ அந்த பூச்சா மாறினதுக்கு அப்புறம் கூட கிரெகருக்கு வந்து ஜாபுக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும், அந்த மாதிரி தான் அவனுக்கு வந்து தோணுது. ஸோ கிரெகர் வந்து இதோ இருங்க நான் வேலைக்கு வரேன் அவன் சொல்கிறானே தவிர பட் அவன் வாய்ஸ் அங்கே யாருக்குமே கேட்கல. ஓகேங்களா. அப்புறம் கிரெகரே வந்து எப்படியோ வந்து அந்த பெட்லேருந்து கீழே இறங்கி அவன் வந்து இப்போது அது கதவை லாக் திறக்க ட்ரை பண்ணுறான். அவனோட கையில் திறக்க முடியாது, ஏன்னா இந்த காக்ரோச்சோட ஹேண்ட்லாம் எப்படி இருக்கும், மெலீஸ் குச்சி மாதிரி இருக்கும், அதில் எப்படி திறக்க முடியும். ஸோ அதனால் அவன் வாயை வச்சு ட்ரை பண்ணுறான். எப்படியோ வந்து லாக்கை வந்து திறந்துடுறான். அந்த டோர் திறக்க போது அந்த பெரிய சைஸ் பூச்சியை பார்த்து அந்த மேனேஜர் வந்து பயந்துடுறாரு, அலறி அடிச்சுன்னு ஓடுறாரு. அதை பார்த்துட்டு பயந்து அலறி அடிச்சுன்னு ஓடுறாரு. கிரெகரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரிக் ஏதோ இருக்குது, அதை போட்டு கிரெகரை போட்டு அந்த இதை போட்டு பூச்சை போட்டு நல்லா அடிக்கிறாரு. கிரெகரை போட்டு அடிக்கிறாரு. அடிச்சு அந்த ரூமுக்குள்ளே வந்து தொத்துறாரு. ஸோ அப்போது அடித்ததில் வந்து பார்த்திங்கன்னா கிரெகர் வந்து அன்கான்ஷியஸாக ஆகிட்டான். ஓகேங்களா. ஸோ அவன் ரூமில் அப்படியே அன்கான்ஷியஸில் அப்படியே பத்துனே இருக்கான். திடீர்னு அவனுக்கு வந்து முழிப்பு வருது. அப்போ பார்த்தா அவன் பக்கத்தில் வந்து பால் இருக்குது. அதாச்சும் இந்த பால் வந்து யார் வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெகரோட சிஸ்டர் வந்து வச்சுருப்பாள். அங்கே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரெகருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதே வந்து அவங்க சிஸ்டர் தான். ஸோ பசியில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பால் வச்சாங்க. பால் ஏன் வச்சாங்க அப்படின்னு பார்த்தா கிரெகருக்கு வந்து மில்க்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வச்சுருப்பா. கிரெகரும் வந்து சந்தோஷமாக அதை குடிப்பான். ஆனால் வந்து அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா இப்போ கிரெகர் வந்து ஹியூமன் இல்லை இல்லைங்களா. இப்போ வந்து அவன் இன்செக்ட்க்கு என்ன பிடிக்கும்னா இப்போது அழுகின காய்கறி, அழுகின பொருள்கள் அந்த மாதிரி தான் பிடிக்கும். அவன் வந்து சாப்பிடல. அதை வந்து அவங்க சிஸ்டர் வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ இவன் இப்போ பூச்சி, அதனால் நம்ம வந்து பூச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகின காய்கறி, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து போடுறாங்க. அப்போ கிரெகருக்கு ரொம்ப பிடிக்குது. ரொம்ப வந்து விரும்பி ஹாப்பியாக வந்து சாப்பிட்றான். கிரெகரோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபுட்டு வந்து எடுத்து வந்து வைப்பாங்க, அதை க்ளீனும் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த வீட்லேயே கிரெகரை நல்லா கவனிச்சிக்கிறது இப்போதைக்கு அவங்க சிஸ்டர் மட்டும்தான். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ சிஸ்டர் வந்து சாப்பாடு வைக்கிறது, அப்புறம் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் அப்படியே கொஞ்ச நாளாக அப்படியே கண்டினியூவாக போகுது. ஸோ கொஞ்ச நாளாக அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரெகருக்கு வந்து அந்த காக்ரோச்சோட ஆக்ஷன்ஸ்லாம் வந்து வருது. காக்ரோச் வந்து செவுரு மேலே ஏறும், அப்படி போவோம் இப்படி போவோம், அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணுவோம்ல காக்ரோச். அது மாதிரி கிரெகரும் வந்து செவுரு மேலே ஏறான், அப்படிலாம் பண்ணான். அப்படி செவுரு மேலே ஏறும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி என்ன பேசுதோ அவனுக்கு அதை கேட்குது நல்லா. ஃபேமிலி வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஷியல் இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க. ஸோ கிரெகர் இப்படி ஆனதால் பார்த்திங்கன்னா அவங்களால ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறது அப்படி கேட்குறாங்க. அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து கிரெகரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறதாகவும் வந்து பேசிக்கிறாங்க. அதை வந்து கிரெகர் வந்து கேட்குறான். அப்படி அவங்க அம்மா வந்து பார்க்கணும், பையன் இப்படி ஆனதை பார்க்கணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. சிஸ்டரும் ஃபாதரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து பயப்படுவீங்க, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிரெகர் வந்து கேட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. செவரில் ஏறுறான், அவங்க பேசுறதுலாம் கேட்குது. அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா கிரெகர் வந்து செவரில் ஏறுறது, அப்படி போகிறது இப்படி போகிறது, அதில் வந்து அவங்க சிஸ்டர் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரூமில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து எடுத்துடுறாங்க. அவள் எந்த மைண்ட் செட்டில் எடுக்கிறா அப்படின்னா இவன் வந்து அங்கே போகிறான், பூச்சி மாதிரி உலாத்துறான்ல, ஸோ ஃப்ரீயாக வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து எடுத்துடுறான். அது வந்து கிரெகருக்கு வந்து கோவம் வருது. ஏன் கோவம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் அவனோட சொந்த காசில் வாங்கி போட்டது. ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா, ஸோ ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க, ஒருவேளை இவனை வந்து தனிமைப்படுத்துகிறாங்களோ, ஒதுக்கி வைக்கிறாங்களோ இந்த ஃபேமிலியோட. ஸோ அவனுக்கு தாட்ஸ் வந்து அந்த மாதிரி போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரெகர் ரூமில் வந்து செவுரில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், ஒரு லேடியோட, அவனுக்கு பிடிச்ச லேடியோட ஃபோட்டோ இருக்கும்.
அதை எங்கே இந்த கிரேட் சாம்சா வந்து எத்தனை போகிறாளோ அப்படின்ட்டு, கிரேட்டா சாம்சா வந்து எத்தனை போகிறாளோ அப்படின்ட்டு கிரெகர் வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் மாதிரி இல்லை, காக்ரோச் தான், அப்படியே அந்த செவரில் ஏறி அந்த ஃபோட்டோவை அப்படியே மறைச்சிப்பான், இது எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த ரூமில் இருக்க ஃபர்னிச்சர்லாம் எடுக்கிறதுக்கு மதர் வந்து உள்ளே வருவாங்க. ஓகேங்களா? அப்போது வந்து மதர் வந்து கிரெகரை பார்த்து பயந்து தலை சுற்றி கீழே விழுந்துருவாங்க. அவங்க ஒரு ஷாக்கில் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, சிஸ்டர் வந்து கிரெகரோட சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா மயக்கம் போட்டு விட்டாங்க, தண்ணி தெளித்து எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் தண்ணி எடுத்துன்னு வர போகிறான். கிரெகரும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவள் பின்னாடியே வந்து போகிறான். ஓகேங்களா? சிஸ்டர் பின்னாடியே வந்து போகிறான். அப்போ இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு திரும்புகிறா. அப்போ கிரெகர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறத அவள் நோட்டீஸ் பண்ணல. டக்குன்னு பார்த்துட்டு அவளுக்கு பயம் வந்தது. டக்குன்னு கிளாஸில் இருக்க தண்ணி கிரெகர் மேலே கொட்டிடுறான். ஓகேங்களா? அப்போன்னு பார்த்து அப்பா வராரு வீட்டுக்கு. அப்பா என்ன நினச்சிருக்காரு, கிரெகர் வந்து தான் தங்கச்சியை அட்டாக் பண்ண வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு டைனிங் டேபிளில் வந்து ஆப்பிள்ஸ் இருந்திருக்கு. அந்த ஆப்பிள் எடுத்து கிரெகர் மேலே போட்டு வீசுறாரு. போ அப்படின்னு சொல்லிட்டு வீசுறாரு. அது அவனுக்கு பாவம் இன்ஜூர் ஆகிடுது, வலி வந்தது, உடம்பு ஃபுல்லாக இன்ஜூர் ஆகிடுது. அப்புறம் அவன் அந்த வழியிலே வந்து பொறுமையாக அவன் ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கிரெகர் டோரை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் ஃபேமிலி அவன் இல்லாமல் எப்படி சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத அவன் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரெகரோட சிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு டெய்லி சாப்பாடு வைக்கிறது அப்படிலாம் இருந்துச்சு. இப்போவும் வந்து வைக்கிறா. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடமைக்கேன்னு வைக்கிறான். ஐயோ இவனுக்கு கூட சாப்பாடு வச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெறுப்பில் வைப்போம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சு, அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு பரிமாறும் போது சிரிச்சிட்டே வைப்போம். அந்த அந்த பிஹேவியரே நமக்கு சொல்லும் இல்லைங்களா? பிடிக்காத ஆளுக்கு சாப்பாடு சாப்பிட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு தட்டை விசிறி கடாசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல. ஸோ ஒருத்தவங்க பிஹேவியரில் தெரிஞ்சிடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அவனுக்கே தெரிஞ்சிது, இவளும் நம்மளை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஒதுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு வந்து தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ ஃபஸ்ட்டுலாம் வந்து பாசத்தில் சாப்பாடு வச்சா, இப்போ எதுக்கு தான் இவனுக்கு வைக்கணுமேனு வைக்கிறான் சாப்பாடை. ஸோ அதனால் இப்படி வந்து சாப்பாடு கொடுக்கறதால நம்ம கிரெகருக்கு வந்து பிடிக்கல. ஸோ அவன் வந்து சாப்பிட மாட்றான். ஸோ அப்படியே வந்து போகுது. அப்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இப்போ கையில் வந்து காசே இல்லை இல்லைங்களா? ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி ஆகணும்ல. ஃபேமிலி வந்து பிளான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரூம்லாம் வந்து நம்ம ஒரு லாட்ஜ் மாதிரி ரெண்ட்டுக்கு விடலாம். விச் மீன்ஸ் எதாவது கெஸ்ட்டு வந்து தங்குற மாதிரி அந்த மாதிரி நம்ம விடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ரூமை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூஸ்லெஸ் திங்ஸ் எல்லாம் வந்து கிரெகர் ரூமில் வந்து வைக்கிறாங்க. ஸோ இவன் இருக்கிறதே இவன் தான் யூஸ்லெஸ்ஸு, அவனுக்கு எதுக்கு ஒரு ரூமு, ஸோ ஃப்ரீயாக எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரெகர் ரூமில் வந்து எல்லா யூஸ்லெஸ் திங்ஸையும் வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் வந்து நியூ மெய்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து கிரெகர் பற்றி சொல்கிறாங்க, பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கிரெகர்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, பழகிறாங்க. ஸோ அப்படிலாம் வந்து அவங்க வந்து கிரெகரை பெருசாக வந்து இதுவாக எடுத்துக்கல. ஸோ அவங்க கம்மி சம்பளத்துக்கு வந்து வேலை செய்ய வந்ததால் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஃபேமிலி வந்து அந்த ரெண்ட்டுக்கு ரூம் விடுறாங்க இல்லைங்களா? அந்த ரெண்ட்டுக்கு வந்து ஆளுங்க வந்து வந்துடுறாங்க. அப்போது அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிரெகர் ரூம் வந்து கன்ஃபார்மாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அவங்க இல்லாத போது ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெய்டு வந்து தெரியாமல் பை மிஸ்டேக்கான கிரெகர் ரூமை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. க்ளோஸ் பண்ணல, ஓப்பன்லேயே வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த கெஸ்ட்டுக்கு வந்து கிரேட்டா சாம்சா வந்து வயலின் வந்து ப்ளே பண்ணி காமிச்சிட்ருக்கா. அந்த மியூசிக் கேட்டு கிரெகருக்கு வந்து அந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ பொறுமையாக வந்து வெளில வரான். ஸோ அதை பார்த்துட்டு என்ன ஆகுது, கிரெகரை பார்த்துட்டு அந்த கெஸ்ட்டுலாம் வந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஐயோ இங்கெல்லாம் நாங்கள் தங்க மாட்டோம், இது என்ன இவ்வளோ பெரிய பூச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட்டுக்கு வந்து வாடகை கொடுக்காமையே, விச் மீன்ஸ் ரெண்ட்டு கொடுக்காமே, காசு கொடுக்காமே வந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இவனால தான் எல்லாம், கைக்கு வர காசு கூட இவனாலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை ரொம்ப வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க, கஷ்டப்பற்றி பேசுகிறாங்க. ஸோ அது கூட வந்து கிரெகருக்கு வந்து கஷ்டமாக தெரியல.
கிரேட்டா சாம்சா விச் மீன்ஸ் அவங்க சிஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா கிரெகரை வந்து இவனால தான் எல்லா பிரச்சனையும், இவனை எப்படியாவது நம்ம ஒழிச்சு காட்டணும், இவனால் எவ்வளோ பிரச்சனை பாருங்க, இவன் இருக்கிறது வந்து ஒரு பேர்டனாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டா. இது வந்து கிரெகருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி என்னடா இவ தான் நமக்கு ஏதோ சாப்பாடு வச்சா ஃபஸ்ட்டுலாம் இது பண்ணா, ஆனால் இவளே இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப மனசு வந்து கஷ்டமாயிடுது. அப்புறம் வந்து கிரெகர் வந்து சேடாக இருக்கான், ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கான். அப்புறம் அவன் அப்படியே தூங்குறான். அப்புறம் வந்து அவன் இறந்தும் போயிடுறான். ஸோ இதுதான் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். கிரெகர் செத்துருவான்னு நானும் எதிர்பார்க்கல அந்த ஸ்டோரியில். ஆனால் வந்து அவன் இறந்து போயிடுவான். ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கிரெகரை வந்து அடக்கம் பண்ணிவிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கண்ட்ரி சைடுக்கு ஒரு டூர் போவாங்க. அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து கிரெகருக்கே தெரியாமல் அவங்க தங்கச்சிக்கு வந்து கிரெகர் தங்கச்சிக்கு வந்து காசு சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு அதுக்கெல்லாம் காசு சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான விஷயமா வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி சைடுக்கு டூர் போயிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த நாவலில் வந்து ஓவர். ஸோ இந்த நாவலில் பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேனோட கஷ்டத்தை காக்ரோச்சாக வந்து அதை மாற்றி ஏன்னா எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ்மேனுக்கும் காக்ரோச்சுக்கும் கம்பேர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம சேல்ஸ்மேனாக வந்து இப்படி காமிச்சிருந்தா வந்து நமக்கு அது பெருசாக அட்ராக்ட் ஆகாது. ஒரு பூச்சா வந்து அந்த லெசனில் காமிச்சதால தான் நமக்கு இவ்வளோ வந்து அந்த மெட்டமார்ஃபாசிஸ் அப்படின்ற ஸ்டோரி வந்து நல்லா ஆழமாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பதிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த நாவலாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நாட் ஒன்லி திஸ், இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் போம் நாவல் ஷார்ட் ஸ்டோரி ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சம்மரி தமிழில் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ.